வணக்கம் நண்பர்களே. சிம்பிள் அனிமேஷன் வாக் சைக்கிள் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த அனிமேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். சரி வாங்க, இப்போ இந்த அனிமேஷனை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல உங்கள் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே SuperAnimo.com அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அதுக்கு அடுத்தது இங்கே கிரியேட் அன் அனிமோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லா ஆப்ஷனும் வேலை செய்யணும் அப்படின்றப்ப நீங்கள் இதை சைன்அப் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, லாகின் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது லாகின் வித் கூகுள் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் வித் கூகுள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இதுக்காகவே ஒரு தனி இமெயில் ஐடியை வச்சுருங்க. உங்களுடைய பர்சனல் இமெயில் ஐடியை கொடுக்காதீங்க. எல்லா பதிலையும் நான் இதை தான் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த இமெயிலை வச்சு சைன்அப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய யூசர் நேமை டைப் பண்ணிவிட்டு இந்த 2 செக் பாக்ஸையும் டிக் மார்க் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் மேலே கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது உங்கள் ஜிமெயிலுக்குள்ளே வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா ஆக்டிவேட் யுவர் SuperAnimo அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அங்கே அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் கன்ஃபர்மிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட் அன் அனிமோ அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்ட்டூன் பேக்ரவுண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதுக்கடுத்தது உங்களுக்கு சாலிட் கலர் வேணுமா இருந்தால் நீங்கள் இந்த சாலிட் கலர்ஸை செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்றப்ப அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓகே பட்டன் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துடும். ஸோ இதுவே நமக்கு கார்ட்டூன் பேக்ரவுண்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா இதிலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. நான் இந்த பேக்ரவுண்டை செட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் அந்த பேக்ரவுண்டு இங்கே செட் ஆயிரும். அடுத்தது நம்ம இங்கே ஒரு வாக்கிங் கேரக்டரை கொண்டு வரணும். ஸோ வாக்கிங் கேரக்டர் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ கேரக்டர்ஸ்ன்னு இருக்குது. இங்கே தேடினீங்கன்னா நிறைய வாக்கிங் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஆக்சுவலி சொல்லப்போனால் ப்ரீமேடு அனிமேஷன் இருக்கக்கூடிய அனிமேட்டட் ஜிஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, GIF இமேஜஸ் இருக்குது. ஸோ நான் இதிலேருந்து யூஸ் பண்ணலை, நான் ஆக்சுவலி வேறு இடத்துலேருந்து எடுத்தேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட்டுக்கு போயிடுவோம். ஸோ நீங்கள் அடுத்த டேப்பில் jiffy.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வாக் சைக்கிள் அப்படின்னு சர்ச் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல ஜிஃப்ஸ்ன்னு இருக்கும், அதே ஸ்டிக்கர்ஸ்ன்னு இருக்கும். நம்ம ஸ்டிக்கர்ஸுக்கு போயிடுவோம். ஸ்டிக்கர்ஸ்ன்னு போனால் தான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட்டு வாக்கிங் அனிமேஷன் கிடைக்கும். ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் இன் நியூ டேப் அப்படின்னு பண்ணிக்கலாம். இல்லைனா அதையே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். டைரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு நேமை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ டைரெக்டாக ரைட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிங்கிள் இமேஜ் ஒரே போஸ் மட்டும்தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணி அதுக்கு உள்ளார போய் அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஜிஃப் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க, நிறைய இருக்குது. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம இந்த SuperAnimoக்கு வந்துடுவோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லை அப்லோடு வழியாக அதை இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ நான் ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ இது உங்கள் ஜிஃப் அனிமேஷன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் இது இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை டிலீட் பண்ணிடுங்க. ஸோ ஏன் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குது, அதை சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த இன்டூ பட்டன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருவோம். ஸோ நம்ம இப்போ மறுபடியும்
அதை இந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இந்த இமேஜஸ் அப்படின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இமேஜஸ் கிட்ட இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு சில செட்டிங் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சின்ன கியர் ஐக்கான் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து ஆக்ஷனாக மாற்றிடுங்க. ஸோ ஆக்ஷனாக மாற்றிட்டு ஸோ இங்கே என்ன இருக்குது, ரைட் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் எதையுமே மாற்றாதீங்க. அதுக்கடுத்தது இன் ஆர்டர் இது இருக்கணும், ரிவர்ஸ்னு இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் யூஸ் செட்டிங்ஸ் இப்படி கிளிக் பண்ணிவிடுங்க. யூஸ் செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஒரு தடவை சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள். சிங்கிள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து அது மவுஸோட அப்படியே அட்டாச் ஆகிடும். ஸோ இதை வந்து அப்படியே லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருங்க. இந்த இடத்துலேருந்து நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வாங்க. பட் எந்த காரணத்துக்கும் மவுஸை வந்து நடுவில் விட்டுறாதீங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆன அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வாங்க. ஸோ அப்படியே கொண்டு வந்து அப்படியே ரைட் சைடுக்கு இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க. ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு தடவை இதை ரிவைண்ட் பண்ணி அப்படியே ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அனிமேஷன் வாக் சைக்கிள் ஈஸியாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போ வந்து மல்டிப்புள் கேரக்டர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து அப்படியே ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம மல்டிப்புள் கேரக்டர்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஸோ நம்ம ப்ளே ஹெட்டை மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கடுத்தது வந்து நீங்கள் இந்த இதே கேரக்டர் இன்னொரு தடவை நம்ம கொண்டு வந்து பார்ப்போம். ஸோ இது மேலே இன்னொரு தடவை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்னொரு ஆள் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நான் இதை கொஞ்சம் இப்படி இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் வேகமாக கொண்டு வரேன். சரி, மறுபடியும் நான் வந்து இந்த ப்ளே ஹெட்டை இங்கே கொண்டு வந்துடுறேன். ஒன்ஸ் அகெயின் ப்ளே பண்ணி பார்ப்போம். இதே போல் நான் வந்து இன்னொரு 3வது கேரக்டரை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 அப்படியே நடந்து வர மாதிரி இருக்குது பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போ இது வந்து டவுன்லோட் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவை அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோ டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணணும். டைரெக்ட் டவுன்லோட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ நான் முதல்ல இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து இதை பப்ளிஷ் கிளிக் பண்ணுறேன். ஸோ பப்ளிஷ் கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பிளாட்ஃபார்மில் தான் அது வந்து சேவ் ஆகும். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு பேரை கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து நீங்கள் இது டைப்பு என்ன இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். சரி, கார்ட்டூன் ஸ்டோரி தான் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இது எஜுகேஷ்னல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹேஷ்டேக் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஹேஷ்டேக் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பப்ளிஷ் மேலே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து அது பப்ளிஷ் ஆகிடும். பப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா இது வந்து பப்ளிக் ஆகிரும். ஸோ இது ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை டவுன்லோடே பண்ண முடியும். அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து இது வந்து பப்ளிக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் டவுன்லோட் MP4 அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இது டவுன்லோட் செஞ்சு பார்த்துருவோம். ஸோ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து சோஷியல் மீடியாலையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோவுக்கு வந்து டைரெக்ட் ஒரு பப்ளிக் லிங்க் ஒன்று தராங்க. எப்படி யூடியூப் வீடியோ லிங்க் இருக்கோ அதே போல் இதுவும் ஒரு லிங்க் தான். ஸோ இதையும் கூட நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணி விடலாம். இதை தவிர்த்து நீங்கள் வந்து இதை வந்து கிஃப்டாக மாற்றணும் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஜிஐஎஃப் இமேஜாக கூட மாற்றிக்கலாம். நண்பர்களே, சிம்பிள் அனிமேஷன் செய்யணும்னா SuperAnimo ஒரு நல்ல டூல். ஸோ இதில் மேலும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில், அதாவது SuperAnimo Part 2 பாகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.